ஓகே, நம்ம இந்த வீடியோல உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி 2 பாதியா வெட்டிட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டு நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வெந்திருக்காது இது. ஸோ இது வந்து லைட்டா தான் வெந்திருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன காலிஃப்ளவரோட பூ எடுத்திருந்தோம். அதை வந்து மிதமான சூட்ல உள்ள தண்ணியில வந்து இப்படி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இப்படி கொஞ்சம் அந்த என்ன சொல்ற லைட்டா வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பட்டாணி எடுத்திருக்கோம். ஒரு 100 கிராம் அளவு பட்டாணி வந்து நம்ம உரிச்சு எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. சரி, ஓகே, நம்ம இப்போ கடுகு எண்ணெய் எடுத்திருக்கோம். இங்க வந்து ஒரு 80 ml கடுகு எண்ணெய் நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேம், அதை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, தண்ணியில இருந்து வடிகட்டி இப்படி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போடுறீங்க சொல்லலாம்ல, எண்ணெய்லாம் மேல பட்டுச்சு, கூட ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பனிஷ்மெண்டா? ஸோ பாத்தீங்களா, அதனால நீங்களும் போடும்போது பார்த்து நிதானமா போடுங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து காலிஃப்ளவரோட ஒரு பீசஸும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கட்டும். இந்த மாதிரி அட்லீஸ்ட் மீடியமா இருக்கட்டும். ரொம்ப சின்னதா பண்ணீங்கன்னா அப்புறமா நம்ம கிரேவி பண்ணும் போது அதுல அப்படியே வந்து குழஞ்சிடும். அதை பாத்துக்கோங்க. நான் போறேன், இங்க ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இப்போ டெய்லி இந்த மாதிரி தானே நாங்க உங்களுக்கு சமைச்சு தரோம். அவ்வளோ ஆபத்தான நிலையில என்ன இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வருது இல்லையா, இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது எடுத்துடலாம். இது எடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். என்ன சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம தனியா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எண்ணெயில போச்சு. அதே எண்ணெயில போடுறீங்க? ஆமா, அதே எண்ணெயில தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாமே போடணும். மொத்தமா போட்டுருங்க. உங்க மேல தெரிக்குமே, அதனால ஒன்னொன்னா போடுறேன். இல்ல, நான் வந்து போடுங்க. இந்த டிஷ் செய்யும் போது மோஸ்ட்லி ஒரே கடாயில ஒரே பாத்திரத்துல, எந்த பாத்திரத்துல எடுத்து செய்றீங்களோ அதே பாத்திரத்துல நம்ம வறுத்துட்டு நெக்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடணும். அப்போதான் வந்து இந்த நம்ம வறுத்துட்டு இதோட ஃபிளேவர் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரா வரணும். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதுவே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்ப எண்ணெயை போட்டுட்டு நம்ம வந்து வறுத்தோம் இல்லையா, வறுக்கும் போது அது அந்த நம்ம காலிஃபிளவரும் பொட்டேட்டோவும் இன்னும் கொஞ்சம் உரியும். அதனால நம்ம மசாலா ரெடி பண்றதுக்கு முன்னாடி இதே எண்ணெயில இன்னும் ஒரு 40 ml எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? அதே கடுகு எண்ணெய் தான் ஆட் பண்றோம். இதை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒரு பிரியாணி இலை, இது வந்து ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, கேரவே சீட்ஸ், பெருஞ்சீரகம். சரிங்களா? அப்புறமா வந்து நார்மல் சீரகம், 3 லவங்கம், பெரிய ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 வந்து பச்சை ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயில வதக்கணும். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல மெலிசா வெட்டி வச்சிருக்கோம். அது வந்து இதே எண்ணெயில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேட் ஆகும் மாதிரி. இந்த முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணணும்? கருப்பா இருக்கு. அது நம்ம வறுத்தது. தீ வச்சீங்க, வெங்காயம் கலரே மாறுது. கடுகு எண்ணெய்னாலயா? வாவ், நல்ல ஃப்ளேவரா வருது. மோஸ்ட்லி அந்த ஷா ஜீரா வந்து எல்லா கடையிலயும் இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபிளேவர் தரும். ஒரு என்ன சொல்றது, earthly ஃபிளேவர் மாதிரி தரும். ஆக்சுவலி நல்லா இருக்கும். நம்ம வெங்காயம் மட்டும் எப்பவுமே வந்து நல்லா வதக்கணும். நல்லா அது வந்து கிறிஸ்ப் ஆயிட்டு ப்ரௌனிஷ் கலர்ல வரும். ரொம்ப கிறிஸ்ப் ஆகாது, ஒரு நல்லா வந்து பொன்னிறமா வரும். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அந்த வெங்காயம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். இனிப்பா இருந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சாகி ஆயிடும். சரிங்களா? அதனால வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
நல்லா வதங்கி தெரியுதா உங்களுக்கு பொன்னிறமா இருக்கு. இந்த டைம்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்காகவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சியும் பூண்டும் வந்து தட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவரா இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அப்புறமா தீய விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொறுமையா சமைங்க. பின்ன இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி ஒரு தக்காளி பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 120 கிராம் இருக்கும். தக்காளி வந்து ஒரு 100 கிராம் இருக்கும், அது சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பேஸ்டா அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, கொஞ்சம் வந்து அந்த குறையா தான் அரைச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குற நேரத்துல நம்ம மசாலா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இது வந்து கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன். சரிங்களா? இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு இந்த பேஸ்ட் மாதிரி இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இது வந்து நம்ம இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இப்போ எண்ணெய் விட்டு வந்திருக்கு, இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா எரிஞ்சிடும். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்தோம்னா. மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு இந்த மாதிரி கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து உப்பு சேர்க்கல, ஸோ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் அளவுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு அகைன் இந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கம்மியா இருக்கு, அதனால இன்னும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா தண்ணியா வேணும், நல்லா கிரேவியா வந்து இந்த மசாலா வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கோங்க தேவையான அளவுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் பேஸ்டா வந்து மசாலா மாதிரி வேணும்னா நீங்க வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நான் சொன்ன அளவு மட்டும் ஊத்திக்கோங்க. இப்போ நல்லா கொதி வருது இல்லையா, இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கும் காலிஃபிளவரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கும் காலிஃபிளவரும், இந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் காலிஃபிளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி பட்டாணி இருக்கும், அதை உரிச்சு இப்படி வச்சிருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வரும்போது ஒரு 2 காஞ்ச மிளகாயும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அகைன் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து. சரி, ஓகே. இப்போ வந்து பட்டாணி கொஞ்சம் வேகணும், அதனால ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம லிட் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வர அளவுக்கு விடலாம். ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திறந்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க ப்ராப்பரா. இன்னும் எனக்கு ஒரு 1/4 கப் தண்ணி தேவைப்படுது. டோட்டலா நான் 1.5 கப் தண்ணி இதுல ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அகைன் லிட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டா மேல பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அகைன் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு
இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொத்தமல்லி சின்னதா நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு வரும் கொத்தமல்லி, அதை சேர்த்துக்கலாம். கத்திரிக்கோல் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு அகைன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீ பிடிக்கல, டீ பிடிக்கல, கீழே அடி பிடிக்கல. இது வந்து நல்லா சூடான சப்பாத்தி, ஃபுல்காஸ், அப்புறம் வந்து சூடான சாதம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க.